ஹாய் கைஸ். இப்போ வந்து நம்ம சிம்பிளான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, பூண்டு, கடல, வேஸ்ட்டான பாட்டு, சும்மா குச்சி மாதிரி ஏதாவது எடுத்துக்க போகிறோம். இது அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னா, மரத்தில் வந்து கிளி உட்காந்து இருக்க மாதிரி வரப்போகுது. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு லீஃப் செய்யணும். ஸோ லீஃப் செய்யறதுக்கு ஒரு A4 ஷீட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதில் க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து காய விட்டுறேன். அடுத்தது பூண்டை வந்து உரிச்சிக்கிட்டு அதில் கடலைய வந்து மேலே வந்து ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா கைஸ், இந்த மாதிரி தான் வரும். நமக்கு வந்து பேரட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இதே மாதிரி எல்லா பூண்டும் கடலையும் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து ஃபெதர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபெதர் இந்த மாதிரி தான் பண்ணணும். கட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபெதர் வச்சது மாதிரியும் பண்ணலாம், பறக்கிற மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரி நார்மலாகவும் பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம கலர் கொடுத்துக்க போகிறோம். ஸோ கலர் வந்துட்டு நம்ம கையில் வந்து படுறதுனால நம்ம ஒரு ஹேர் பின்னையோ இல்லை சேஃப்டி பின்னையோ அதில் ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணிக்கணும் நம்ம. அடுத்தது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு மூக்குக்கு நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ மூக்குக்கும் கலர் பண்ணிவிட்டு கண்ணுக்கும் கலர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து நான் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு குச்சி எடுத்துக்கிறேன். அந்த குச்சியில் வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக் அக்ரலிக் வந்து கலர் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதை நீட்டாக ஃபுல்லாக கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு லீஃபுக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை காய வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வந்து பேக் போர்ஷனையும் வந்துட்டு நம்ம க்ரீன் கலரில் வந்து நல்லா நீட்டாக அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதையுமே காய வச்சிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பாட்டில் வந்துட்டு அந்த டர்ட்ஸு அப்புறம் வந்து அந்த வேர்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து நீட் பண்ணிக்கிறோம். போர்டையும் நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது எல்லாமே நம்ம பண்ண எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு நம்ம வந்து லீஃப் இப்போ செய்யணும். சரிங்களா? ஸோ லீஃப் செய்யறதுனால நம்ம ஃபுல்லாக அதை 4ஆ மடித்து அதை வந்து சின்ன சின்ன லீஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மரம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்ம வந்து சின்ன சின்ன சைஸில் வந்து நம்ம லீஃபை வந்து கட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு கூட நம்ம ஃப்ளார்ஸு அந்த மாதிரி கூட குட்டி குட்டியாக வச்சு பண்ணலாம். நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அதில் பேரட் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பேரட் வந்து அப்படியே ஒட்டி பார்த்தோம், ஒட்டலை. ஸோ நம்ம வந்து அந்த லீஃபில் வந்து அந்த பேரட் வச்சு நம்ம ஃபெவிக்விக் வச்சு நம்ம அதை ஒட்டுறோம். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக ஒட்டிடணும். எந்தெந்த இடத்துல அது வந்து இருந்தால் நல்லாயிருக்குன்றத பார்த்துக்கிட்டு நம்ம ஒட்டிக்கணும். பேரட் வந்து நம்ம பூண்டும் கடலையும் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கும். இது பெருசா யாரும் மோஸ்ட்டா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம வந்துட்டு இந்த பாட்டில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் கைஸ் ஃபைனல் அவுட்புட்டு. இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ரெட் கலர் பூ மாதிரி அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு பாருங்கள். அதே மாதிரி இதுதான் கைஸ் எங்களோட கப்போர்டில் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் ஒன்று செஞ்சுருக்கேன். அதையும் அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி புது புது கிராஃப்டெல்லாம் நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணணுன்னா சிப்பி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க் யூ ஸோ மச்.